ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு தான் சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நண்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, பெப்பரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, இது எல்லாமே நம்ம இப்போ அரைச்சிக்கிறோம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அரைச்ச மசாலா நம்ம அரைச்சோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். இது கூட நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். வேறு தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கொழும்பு மிளகாய் தூள் சேர்த்தா வேறு எந்த தூளும் சேர்க்க வேண்டியது இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொழும்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மசாலா நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கழுவி வச்ச நண்டு வந்து நல்லா காலெல்லாமே புட்டுட்டு நம்ம போட்டோம்னா நல்லா மசாலா உள்ளே இறங்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நண்டு அதில் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த மசாலா கூட நல்லா இதை நம்ம பெரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ பெரட்டுறோமோ தண்ணி ஊற்றாதே ஃபஸ்ட்டு அந்த மசாலாலேயே அந்த நண்டை கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ நல்லா உள்ள மசாலா இறங்கும். இந்த மசாலா இறங்கினோடனே கொஞ்சம் நம்ம தேவையான அளவு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப கொழும்பு மாதிரிலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஒரு மசாலாவில் இது நண்டில் மசாலா கோட்டிங் ஆன மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த நண்டு வந்துட்டு அந்த கலர் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கலரில் இருக்கல நல்லா ஆரஞ்சு கலரில் மாறிச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா இப்போது தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 to 10 minutes நம்ம மூடி வச்சோம்னா அது நண்டும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்மளுக்கு அதுக்கு கொஞ்சம் பெப்பர், கோல்டெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பெப்பர் போட்டுக்கோங்க, நல்லது. ஸோ பெப்பர் தூள் போட்டுக்கின்னு வேணும்னா கொத்தமல்லியாக போட்டுக்கலாம். நம்ம கொத்தமல்லி போட்டு தான் அரைச்சோம், பட் ஸ்டில் லாஸ்ட்டாக நம்ம இங்கே கொத்தமல்லி போட்டு இருக்குன்னா சூப்பரான ஒரு நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.